வணக்கம் நண்பர்களே. திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். அனைவரும் நலமாக இருக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். முதலில் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், எனது ஜோதிட மானசீக குரு, ஜோதிட மாமேதை, ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றேன். சினிமா நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி வாகை சூடியவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் ஆவார்கள். அதன் பிறகு எத்தனையோ நடிகர்கள் அரசியலில் கட்சி ஆரம்பித்து அரசியல் சாதிக்க முடியாமல் போனவர்கள் ஏராளம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா கூட எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை தொடங்கினார். அடுத்து வந்த தேர்தலில் 50 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தினார். அதில் அவரும் ஒரு தொகுதியில் நின்றார். தலைவராக சிவாஜியா கூட வெற்றி வாய்ப்பை இழந்தார். அவருடைய கட்சியினர் அனைவரும் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். அதோடு கட்சியை காங்கிரஸுடன் இணைக்கிறேன் என்று சொல்லி அரசியலிருந்து விலகிக் கொண்டார். அவர் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தவர். சமீபத்தில் கூட நடிகர் கலைஞானி கமலஹாசன் அவர்களும் கட்சி ஆரம்பித்து கமலஹாசன் அவர்கள் கூட குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இது இப்படி இருக்க, நாம் இப்போது பார்க்க போவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2005 கட்சி ஆரம்பித்து 2006 தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராகி சாதனை படைத்ததுடன் 2011 தேர்தலில் 29 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடி தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் ஆனார். இது சாதனைதான் என்றாலும் முதலமைச்சராக வர முடியாததற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், சனியின் சுபத்துவ அளவு குறைந்திருந்ததும், அவருக்கு நடந்த தசாபுத்திகள் கை கொடுக்காததாலும், அவருக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் ஜாதகம் அதிக சுபத்துவத்தோடு இருந்ததாலும் அவருக்கு முதலமைச்சராக முடியவில்லை. இனி அவரது ஜாதகத்தை பார்ப்போம். திரு விஜயகாந்த் அவர்கள் 25/8/1952 அன்று காலை 6:50 மணிக்கு மதுரையில் பிறந்துள்ளார். ஜென்ம லக்கணம் சிம்மம். லக்கணத்தில் சூரியன், சுக்கிரன். 2 கன்னியில் சனி, சந்திரன். 4 விருச்சிகத்தில் செவ்வாய். 6 மகரத்தில் ராகு. 9 மேஷத்தில் வியாழன். 12 கடகத்தில் புதன், கேது. பிறந்த நட்சத்திரம் சித்திரை 2ஆம் பாதம். செவ்வாய் தசை இருப்பு 4 வருடம் 9 மாதம் 18 நாள்கள். லக்னாதிபதி சூரியன் லக்கணத்திலேயே ஆட்சி பலத்துடன் 8 டிகிரியில் இருக்க, 25 டிகிரியில் சுக்கிரன் 3/10 கூடியவர் லக்கணத்திலேயே இருந்து சூரியனால் அஸ்தங்கம் அடையாமல் சூரியனை சுத்தப்படுத்துகின்றார். 5/8 கூடிய வியாழன் 9 27 டிகிரியில் இருந்து 2 டிகிரி வித்தியாசத்தில் சுக்கிரனையும் 19 டிகிரி வித்தியாசத்தில் சூரியனையும் பார்த்து சுபத்துவப்படுத்துகின்றார். இதில் அதிக சுபத்துவம் என்பது சுக்கிரன் தான். சூரியன் 2ஆம் நிலை சுபத்துவத்தில் இருக்கிறார். சுக்கிரன் அதிக சுபத்துவத்தில் இருந்ததாலும்
லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த கேது புதனுடன் சேர்ந்து இருப்பதாலும் சூரியனுக்கு புதனின் தொடர்வும் சுக்கிரனின் தொடர்வும் ஏற்பட்டு லக்னாதிபதி வலுவாகவும் சூத்துவமாகவும் இருக்கிறபடியால் சினிமா துறையில் கதாநாயகனாக முதன்மையாக ஆக முடிந்தது. அடுத்ததாக தந்தை ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டால் பிதாகாரகன் சூரியன் சூத்துவமாக இருப்பதாலும் 9இல் வியாழன் அமர்ந்து வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சியாக இருக்க, வியாழனுக்கு சாரம் கொடுத்த சூரியன் ஆட்சியாக இருக்க, தந்தையார் மிக செல்வாக்கானவர், வசதியானவர் என்பதும் விஜயகாந்த் அவர்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் என்பதும் தெரிந்ததுதான். 9ஆம் இடத்திற்கு பத்தக்கூடிய சனி 9க்கு 6இல் சந்திரனுடன் இணைந்து இருப்பதால் அரிசி ஆலை நடத்தி வந்துள்ளார். சந்திரன் என்றால் நெல், அரிசி, சனி இயந்திரம், மிஷின்களை குறிப்பவர். புதனுடைய வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தை குறிக்கிறது. அரிசி ஆலை நடத்தி அரிசி மொத்த வியாபாரமும் செய்திருக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்களின் தந்தையார் 9க்கு 10இல் ராகு இருப்பதால் தனது தொழிலுக்கு கனரகமான வாகனமான லாரி, வேன் போன்றவைகளையும் பயன்படுத்தி இருக்க வேண்டும். விஜயகாந்த் அவர்களுக்கு சுமார் 5 வயதிலிருந்தே ராகு திசை நடந்திருக்கிறது. ராகு 6ஆம் இடத்தில் சனியின் வீட்டில் அமர்ந்து தனித்த புதனின் பார்வையை பெற்று சூத்துவமாகிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் மன்னிக்க வேண்டும். ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி, அதாவது சனியை போல் செயல்படுவார் என்பதாலும், வீடு கொடுத்த சனி 2ஆம் வீட்டில் இருப்பதாலும் சிறு வயதிலேயே தாய் தந்தை குடும்பத்தை பிரிந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் நிலை ஏற்பட்டது. என்றாலும் அவர் 10ஆம் வகுப்பு வரை தான் படிக்க முடிந்து மேல் படிக்க 10ஆம் வகுப்பு வரைக்கு மேல் படிக்க விடாமல் தடையை ஏற்படுத்தி செய்தது சனியும் ராகுவும் தான். அதன் பிறகு வியாழ தசையில் சினிமாவை அடியெடுத்து வைத்தார். தசாநாதன் வியாழனின் 5ஆம் பார்வை 2 டிகிரி வித்தியாசத்தில் சுக்கிரனுக்கு இருப்பதால் கலைத்துறையில் தன்னை ஒரு நடிகராக நிலைநிறுத்தி படிப்படியாக முன்னேறி சனி திசையில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவரானார். சனியுடன் சேர்ந்த சந்திரன் புதனின் வீட்டிலிருந்த புதன் சந்திரன் வீட்டில் இருக்க இருவரும் பரிவர்த்தனை ஆவதாலும், நவாம்சத்தில் புதன் சனியின் வீட்டில் இருப்பதாலும் சினிமாவில் வெற்றி வாகை சூடினார். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இருப்பினும் 15 நிமிடங்களுக்குள் பதிவை நிறைவு செய்ய வேண்டிய இருப்பதால் குறிப்பிட்ட முக்கிய அம்சங்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். திரு விஜயகாந்த் அவர்கள் 2005ஆம் ஆண்டு சொந்தமாக அரசியல் கட்சி தொடங்கி அதன் தலைவராக பொறுப்பேற்றார். அப்பொழுது அவருக்கு சனி திசை ராகுபுத்தி நடப்பில் இருந்தது. ஜனவரி 2005 முதல் டிசம்பர் 2007 வரை ராகுபுத்தி இருந்தது. சனி திசை ராகுபுத்தி நடந்து கொண்டிருந்தது. சனி 7க்குடைய கிரகம் என்பதாலும் தனக்கென ஒரு குழுவை அமைத்தார், அதாவது கட்சி ஆரம்பித்தார். நவாம்சத்தில் சனியுடன் சூரியன் சேர்ந்திருப்பதால் அரசியல் ஏற்பட்டு அரசியல் கட்சி தொடங்கினார். நான் அனுபவத்தில் வந்த ஜோதிட விதிகள் இந்த ஜாதகத்திலும் பொருந்து வருகிறது. அதாவது தசா நடத்தும் கிரகத்தின் நவாம்ச வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் ராசியில் இருக்கும் சாண பலன்களையும் ஆதிபத்திய பலன்களையும் தருகின்றன என்பதுதான். அதாவது தசா நடத்தும் கிரகத்தின் நவாம்ச வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் ராசியில் இருக்கும் சாண பலன்களையும் ஆதிபத்திய பலன்களையும் தருகின்றன. அதேபோல
தசாநாதன் நவாம்சத்தில் எந்த கிரகத்துடன் சேருகிறதோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நடக்கின்றன என்பதுதான் நான் உணர்ந்த ஜாதக பலன் எடுக்கும் விதம். இதை ஜோதிட விதியாக கொண்டு வர வேண்டுமானால் லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கும் வாய்ப்புள்ள ஐயா ஆதித்ய குருஜி போன்றவர்கள் ஆய்வு செய்து விதியாக அறிவிக்க முடியும். அவர்களும் இதை உணர்ந்திருப்பார்கள், ஆய்வில் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஜோதிட நண்பர்கள் இந்த ஜாதக பலன் எடுக்கும் பொழுது இதை ஜாதகத்தில் அப்ளை செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து 2006 தேர்தலில் தனது கட்சியில் யாரும் வெற்றி பெறாவிட்டாலும் திரு விஜயகாந்த் அவர்கள் மற்றும் வெற்றி வாகை சூடி சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 10ஆம் இடம் பதவி ஸ்தானத்திற்கு 5இல் தசாநாதன் சனியும் புத்திநாதன் ராகு 10க்கு 9இல் சுபத்துவமாக இருப்பதால் இந்த வெற்றி கிடைத்தது. அடுத்து 2011இல் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது திரு விஜயகாந்த் அவர்களுக்கு 2010 ஜூன் முதல் 2012 நவம்பர் வரை புதன் திசையில் சுயபுத்தி என்று சொல்லக்கூடிய புதன் திசையில் புதன் புத்தி நடந்து கொண்டிருந்தது. புதனுடைய நவாம்ச வீட்டுக்குடைய மிதனத்தில் சூரியன் சனியும் கன்னியில் சந்திரனும் ராகுவும் இருக்கிறார்கள். ஆக சூரியன் சனி சந்திரன் ராகுவின் இயக்கம் இருக்கிறது. முதலில் தசாநாதனும் புத்திநாதனுமாகிய புதன் லக்கணத்துக்கு 12இல் அமர்ந்து 10க்கு 9ஆம் இடமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதே புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் 10ஆம் வீட்டிற்கு 5இல் இருந்து 10ஆம் வீட்டிற்கு 9 10 கூடிய சனி 10ஆம் வீட்டிற்கு 5இல் இருந்து அவர்கள் இயங்கியதாலும் கூடவே சூரியனும் 10க்கு 4இல் அமர்ந்து 10க்கு அதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்து இயங்கியதாலும் 2011 சட்டமன்ற தேர்தலில் சரியான கூட்டணி அமைத்து 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார். அவர் முதலமைச்சர் ஆகாதது ஏன் என்பதை முதலிலேயே விளக்கிவிட்டேன். ஆகையால் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.